சிரியாவில் பயங்கரவாதம் தலைவிரித்தாடியது. பயங்கரவாதத்தை ஒழிக்க அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் சிரியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தன. ஆனால் அங்கு பயங்கரவாதம் முடிவுக்கு வரவில்லை. இதனால் கடந்த 2014ஆம் ஆண்டு IS பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக களமிறங்கிய அமெரிக்க ராணுவ படைகள் பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் இன்ஹெரண்ட் ரிசால்வ் மூலமாக சிரியாவுக்குள் புகுந்த அமெரிக்கா IS பயங்கரவாதிகளை அழித்தது. இதனால் அங்கு பெருமளவு பயங்கரவாதம் கட்டுக்குள் வந்தது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 2000 படிப்படியாக குறைக்கப்பட்டது. தற்போது குறைவான வீரர்கள் மட்டுமே சிரியாவில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டு முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அங்கு அல் குவைதா பயங்கரவாதியான அகமது அல் ஷாரா சிரியாவின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டார். ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி IS பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தை தொடரவும் எண்ணெய் வயல்களை பாதுகாக்கவும் தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்தார். இவரது உத்தரவை தொடர்ந்து சிரியாவில் மிஞ்சியிருந்த ராணுவ வீரர்களை நாடு திரும்புமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை தொடர்ந்து சிரியாவின் வடகிழக்கில் உள்ள காஸ்ரக் தளத்திலிருந்து வெளியேறும் நடவடிக்கையை அமெரிக்க ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்க படைகள் வெளியேறிய பிறகு அங்கு மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்குமா என்பது இனிவரும் காலங்களில்தான் தெரியவரும்.